அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை உறுதியாக நம்பிக்கை பூர்வராக இருந்தால், லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர, பறவைகளுக்கு உணவளிப்பதைப் போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் என்று சொல்கிறான். தகுது கிமாசன் வ தரூஹு பிதானன், அந்த பறவைகள் காலையிலே வெறும் வயிற்றோடு வெளிக்கிட்டு செல்கிறது. வ தரூஹு பிதானன், அது மீண்டு வருகின்ற போது வயிறு நிரம்பியதாக வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு எதனை சொல்கிறது? நாம் வாழ்வில் செய்கின்ற அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நாம் எதனை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் முதலாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த காரியம் என்பது அல்லாஹ்வுடைய உதவியோடு தான் நமக்கு இடம்பெறும் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பின் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபித்தோழர்களுடைய வரலாறுகள் எமக்கு சான்று பகிர்கின்றது. நபித்தோழர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தார்கள். அவர்களுடைய என்ன காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து அவர்கள் மரணிக்குகின்ற வரை துன்பத்திற்குள்வாங்கப்பட்டவர்கள். அவர்கள் பிறந்த போது அவரை கொலை செய்யுமாறு ஃபிரௌன் கட்டளையிட்டிருந்தான். அவருடைய தாயார் அவரை அந்த நைல் நதியிலே பொட்டியிலே அடைத்து விடுகிறார்கள். அந்த தாயார் விடுகின்ற போது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான், நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு வழிகாட்டுவான், அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற நம்பிக்கையோடு விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த பிள்ளையை பாதுகாக்குகிறான். அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியானது போது ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுவதற்காக அவருடைய படையோடு வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்நேரத்தில் அவர்களோடு இருந்த சிறிய சமூகத்தை கூட்டிவிட்டு செல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள், ஓரோடி தப்பிவிடுவதற்காக செல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவ்வாறு கடலடியில் வந்து சேர்கிறார்கள். அவர்களுக்கு செல்லுவதற்கு இடம் கிடையாது. பின்னால் திரும்பினால் எதிரிகள் தாக்க வருகிறார்கள். முன்னால் செல்வதற்கு வழி இல்லை. ஆனாலும் அவர்களுடைய ஈமான் என்பது உறுதியாக இருந்தது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தில் இருந்த பலகீனமானவர்கள் சொன்னார்கள், இன்னா லமுத்ரிகூன், நிச்சயமாக மூசாவை நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று அந்த பலகீனமானவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கல்லா, அவ்வாறல்ல, இன்ன மஇ ரப்பி, நிச்சயமாக என்னுடைய இரட்சகன் இருக்கிறான், சயஹ்தி, எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலகீனமானவர்களை பார்த்து சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், மூசாவே, உன்னுடைய கையில் இருக்கின்ற தடியிலே அந்த கடலிலே அடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். அவ்வாறு அந்த கடல் பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று தப்பிவிடுகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹு தஆலா மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை ஒருபோதும் தோல்வி அடைந்ததில்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு தொட்டு வாழ்ந்த நபிகளாருடைய வாழ்வு எமக்கு வழிகாட்டியாக உள்ளது.